இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் 27 வருடங்களின் பின்னர் தொடர் தோல்வியை அடைந்தமை குறித்து அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது தொடர்ந்தும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவர் விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறார். அவருக்கு எதிராக காணொலிகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. வழமையாக போட்டிகளில் தோல்வியடையும் போது கௌதம் கம்பீர் அழுவதை காரணமாக காட்டி அதே பாணியிலான காணொலிகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. முன்னதாக கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட போதே அவர் எடுக்கின்ற சில தீர்மானங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் என்ற அடிப்படையில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.